Hey all, I'm Safana. நான் ஒரு budding fashion designer, which means நான் இப்போதான் ஒரு fashion designing course join பண்ணியிருக்கேன். ஃபேஷன் டிசைனிங் ரிலேட்டடா நான் என்னெல்லாம் கத்துக்க போறேங்கிறத இந்த ஃபேஷன் டிசைனர் யூடியூப் சேனல் மூலியமா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ. இன்னைக்கு எம்ப்ராய்டரினா என்னங்கிறத சும்மா பேசிக்கா பாத்துடலாம். எம்ப்ராய்டரினா சாதாரண ஒரு கிளாத் ஃபேப்ரிக்க எப்படி இன்னும் அழகாக்கலாங்கிறது, அதை டெக்கரேட் பண்ணி அப்படிங்கிறது தான் எம்ப்ராய்டரி. எம்ப்ராய்டரியும் ஒரு ஆர்ட் தான். இது வந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பழமை வாய்ந்த ஒரு ஆர்ட்ங்கிறத ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வேர்ல்டு வைட் பரவ தொடங்குச்சு. இப்போ மேக்சிமம் கிளாத்ஸ்ல எம்ப்ராய்டரி இல்லாம பார்க்க முடியறதே இல்லை. ஸோ ஜென்ரலா நம்ம வந்து எம்ப்ராய்டரிய கையிலையும் பண்ணலாம், மிஷின்லயும் பண்ணலாம். மிஷினுங்கிறது இப்ப இருக்க இண்டஸ்ட்ரியல் சீவிங் மிஷின்ஸ்ல பண்றது. இது மோஸ்டா ஒரு பிராண்ட அட்வர்டைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. லைக் எல்லா பேட்டர்ன்ஸுமே யூனிஃபார்மா இருக்கிறதுக்காக மேக்சிமம் வந்து இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து நம்ம வீட்லயே யார் வேணாலும் கத்துக்கிட்டு கையிலேயே பண்ணலாம். எம்ப்ராய்டரி போட்டிருக்க சில கிளாத்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா காட்டுறேன், ஸோ தட் உங்களுக்கு ஐடியா கிடைக்க சான்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா போடுற டெய்லி வேர் டாப்பு. இதுல எவ்வளவு அழகா எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க. இது எல்லாமே மிஷின்ல பண்ண ஒர்க்ஸ். இவ்வளவு யூனிஃபார்மா பெர்ஃபெக்டா இருக்குது. இது எல்லாமே வந்து மிஷின்ல போட்டிருக்குது. இந்த மாதிரி சாரீஸோட எட்ஜஸ்ல, மிடில்ல உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களோட கிரியேட்டிவிட்டி தான் எங்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ அங்க எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து இப்படி சிம்பிளா நீட்டா போட்டுக்கிட்டோம்னா அதுவே அழகா இருக்கும். ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு தேவையான பேசிக் டூல்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். முதல்ல ஃபேப்ரிக், அதாவது கிளாத்து. எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த கிளாத்ல தான் போடணும்ட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. நீங்க எந்த ஃபேப்ரிக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இப்போதான் பேசிக்கா கத்துக்கிறோங்கிறதுனால மீடியம் வெயிட்ல உள்ள காட்டன் கிளாத்ஸை யூஸ் பண்ணா பெட்டரா ஈஸியா கத்துக்கலாம். இது வந்து பாப்புலர் கிளாத்னு சொல்லுவாங்க. நான் இதுலதான் ஸ்டார்டிங் கத்துக்கிட்டேன். இது வந்து எல்லா டெக்ஸ்டைல் ஷாப்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கும். ஸோ இதுலயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி ஒரு ஃப்ரேம், எம்ப்ராய்டரி ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து எல்லா ஷாப்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு, எல்லா சைஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. இது வந்து உடன் ஃப்ரேம். இதுவே வந்து மெட்டல்லயும் இருக்கு, ஸ்டீல்லயும் இருக்கு. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேசிக்கா வந்து உட்ல பண்ணா கொஞ்சம் லைட் வெயிட்டா ஈஸியா இருக்கும். இந்த ஃப்ரேம்ல வந்து இந்த மாதிரி 2 ரிங்ஸ் இருக்கும், உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணுன்னு. இங்க வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க டைட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதுக்குள்ளதான் நம்ம வந்து ஃபேப்ரிக்கை வச்சு டைட் பண்ணி நல்லா இழுத்து அதை பிடிச்சிக்கிறதுக்காக இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ரேம்லயே வந்து சைஸஸும் அவைலபிளா இருக்கு. லைக் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும். நீங்க பெரிய பேட்டர்ன்ஸ், பெரிய கிளாத்ல போடுறீங்கன்னா பெரிய ஃப்ரேம்ஸ் வாங்கிக்கலாம். சின்ன இது லைக் கர்ச்சீஃப்ஸ் அந்த மாதிரி ஒரு லோகோ கிரியேட் பண்றீங்க, அந்த மாதிரினா இதுல வந்து சின்ன ஃப்ரேம்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி நீடில்ஸ்மே வந்து எல்லா சைஸஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. இது மாதிரி நீங்க அசார்டட் நீடில்ஸ் வாங்கிக்கிட்டீங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து எல்லா சைஸுமே இருக்கும். நீங்க ஃபேப்ரிக்கோட திக்னஸ் பொறுத்து நீடில் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம த்ரெட்டை கட் பண்ணிக்கிறதுக்காக சிசர்ஸ். த்ரெட்டுமே வந்து நீங்க என்ன த்ரெட்ல வேணாலும் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட், லினன் த்ரெட், காட்டன், அது மாதிரி எதுல வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்றது வந்து காட்டன். நான் இப்போதான் பேசிக்கா கத்துக்கிறேன்றனால காட்டன் த்ரெட் வந்து யூஸ் பண்றேன். ஸோ இது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்னு கடையில கேட்டீங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதுல உங்களுக்கு எத்தனை த்ரெட்ஸ் வேணுமோ அத்தனை த்ரெட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதை ரிமூவ் பண்றதுக்கும் நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். லைக் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு த்ரெட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு த்ரெட்ஸ் வேணுமோ அவ்வளவு த்ரெட்ஸை கையில இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ்ல மொத்தம் 6 த்ரெட் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு பேட்டர்னோட திக்னஸ் பொறுத்து உங்களுக்கு எவ்வளவு இது வேணுமோ அவ்வளவு இதுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த த்ரெட்டை எப்படி தேவையான அளவுக்கு எடுக்கிறதுங்கிறத உங்களுக்கு ஈஸியா சொல்லி காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ராண்ட்ஸ் வேணுமோ அதை வந்து இப்படி கையில பிடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிறத இப்படி இழுத்தீங்கன்னா அது வந்து ஈஸியா கையில வந்துடும். உங்களுக்கு தேவையானது வந்துடும். இந்த மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட்ஸும் வந்து நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி த்ரெட்டுக்கு நம்பர் இருக்கும். இப்போ உங்களுக்கு சப்போஸ் இந்த த்ரெட் கலர் தீர்ந்து போயிடுச்சுன்னா இந்த நம்பரை சொல்லி நீங்க கடையில கேட்டீங்கன்னா அவங்க சேம் கலர் உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு டூல். இது வந்து சில பேருக்கு ஊசிக்குள்ள நூலை கோக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, ஸோ அதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு டூலு. ஸோ இதையும் வந்து நான் எப்படி உங்களுக்கு யூஸ் பண்றதுன்னு சொல்லி காட்டுறேன். இது மாதிரி ஒரு நீடில் எடுத்திருக்கேன். நீடிலோட இந்த மவுத் பார்ட்ல இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. லைக் தெரியுதா? நீடில் உள்ள ஹோல்ல விட்டுட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வந்து அந்த இதுக்குள்ள நடுல கொஞ்சம் பெரிய கேப்பா இருக்கிற இடத்துல விட்டுறணும்.
த்ரெட்டை விட்டுட்டு இந்த மாதிரி நீடலை நீங்க புடிச்சிட்டு இதை இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீடல்ல கோத்துரும். இதெல்லாம் தான் பேசிக்கா தேவைப்படுற டூல்ஸ். எம்ப்ராய்டரி நீங்க பேசிக்கா கத்துக்கிறதுக்கு தேவைப்படுற டூல்ஸ். இன்னும் வந்து நீங்க அட்வான்ஸ்டா அது எம்ப்ராய்டரி பத்தி கத்துக்கிட்டீங்கன்னா த்ரெட்லயே வந்து பேர்ல்ஸ் வச்சு பீட்ஸ் வச்சு கோத்துலாம் வந்து எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் போடலாம். அதெல்லாம் வந்து போக போக நம்ம கத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல என்னென்ன ஸ்டிச்சஸ் எல்லாம் இருக்கு, அதை எப்படி எல்லாம் போடலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.